என் செல்ல குழந்தையே, உன்னுடைய கஷ்டகாலம் இன்றோடு முடியப் போகிறது. என் பிள்ளையே, உன் அப்பன் வாழ்க்கையில் உனக்காக நம்பிக்கையோடு இங்கே பிறக்கிறது அல்லவா? ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாக்கினை கேட்கும் பொழுது இந்த கஷ்டங்கள் எல்லாம் குறைந்து நல்ல தெளிவு பிறக்கிறது என்று அப்பன் நான் மனதார நம்பித்தான் உன்னிடத்தில் தினமும் பேசிக்கொண்டிருக்கிறேன். இந்த அப்பன் உன்னிடத்திலிருந்து வேறு எதுவும் தேவையில்லை. நீ நிம்மதியோடு இருக்கிறாய் என்ற செய்தி மட்டும் எனக்கு கிடைத்துவிட்டால் போதும். அது ஒன்றை மற்றும் உன் அப்பன் நான் சந்தோஷமாக இருந்து விடுவேன். என் குழந்தை, நீ நினைக்கலாம், அப்பன் நான் தான் கஷ்டத்தில் இருக்கிறேன், தெய்வத்திற்கு என்ன கஷ்டம் வந்துவிடப் போகிறது என்று. நீ என்ன நினைத்தாலும் என் தங்கமே, என் பிள்ளை, நீ வேதனையில் இருக்கிறாய் என்றாலே அந்த வேதனை எனக்கும் சேர்த்துதான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். குழந்தை படுகின்ற வேதனை நிச்சயமாக நானும் உணர்ந்து கொண்டு தான் இருக்கிறேன். என் பிள்ளையே, என்னிடத்தில் வந்து கண்ணீர் சிந்தும் பொழுது உன் அப்பன் நானும் உன்னுடைய கண்ணீரை கண்டு வேதனைப்பட்டு கொண்டுதான் இருக்கிறேன் என்று ஏன் உனக்கு புரியவில்லை என்று நானும் அதை எதிர்நோக்கி காத்து கொண்டே இருக்கிறேன். நீ நினைக்கலாம், நீ தெய்வம் அல்லவா, நீ நினைத்தால் ஒரு நொடியில் என் வாழ்க்கையை மாற்றிவிடலாம், ஒரு நொடியில் என் வாழ்க்கையை தலைகீழாக உன்னால் புரட்டி போட முடியும், நான் ஆசைப்பட்டதை எல்லாம் உன்னால் நிச்சயம் செய்து கொடுக்க முடியும் என்று. என் குழந்தை, நான் தெய்வமாக இருந்தாலும் உன்னுடைய ஆசை உனக்குடைய எல்லாவற்றையும் நிறைவேற்றக்கூடிய சக்தி எனக்குள் இருந்தாலும் என் குழந்தை, நீ ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியெல்லாம் வாழ்க்கையில் ஒரு நொடியில் எல்லாம் மாறிவிட்டால் வாழ்க்கையில் நீ என்ன பங்கு ஆற்றப் போகிறாய்? உனக்கென்று வாழ்வதற்கு இந்த வாழ்க்கையில் என்ன இருக்கப் போகிறது? நானே எல்லாவற்றையும் மாற்றி கொடுக்கும் கஷ்டங்கள் இல்லாமல் எதுவும் இல்லாமல் நிலைமைக்கு உன்னால் ஆளாகிவிட முடியும் அல்லவா? என் தங்கமே, இது போல ஒரு நொடியில் ஒரு நிமிடத்தில் வாழ்க்கையில் நீ அதிசயம் எதிர்பார்க்காமல் எல்லாவற்றையும் பொதுவாக நம் அப்பனை அனுபவத்தோடு சேர்ந்து நமக்கு நடத்தி கொடுப்பான் என்பதை நம்பிக்கையோடு இரு. இந்த அப்பன் சூழ்நிலையை தன் எதிர்நோக்கியே காத்து கொண்டிரு. எத்தனை விரைவாக நீ இந்த அனுபவத்தை பெறுகிறாயோ அத்தனை விரைவாக நான் உன் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையும் சரியாகிவிடும் என்பதை நீ மறந்துவிடாதே என் பிள்ளையே. உன் அப்பன் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையில் நிச்சயமாக உனக்கு என்னாலும் சந்தேகம் வராது. ஏனென்றால் நான் தான் என்னை தினமும் கண்காணித்தே கொண்டிருக்கிறேன் அல்லவா? நான் உன்னோடு தினமும் பேசுகிறேன் அல்லவா? உன் மனநிலையை உணர்ந்து உனக்கு ஆறுதல் தந்து விடுகிறேன் அல்லவா? அப்பொழுது இருக்கும் பொழுது என் குழந்தை, நீ எந்த ஒரு விஷயத்திற்காகவும் மனதிற்கு வேதனைப்படாதே. இன்று ஒரு விஷயத்தை உனக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுத்து விட்டது என்றால் நாளை அந்த விஷயம் நிச்சயமாக உனக்கு சரியான நல்ல மாற்றத்தை தான் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதை என் பிள்ளை, ஒவ்வொரு நாளும் நீ உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற சில செயல்களை நினைத்து மனதுக்குள் என்ன நடக்கும், அது எப்படி நடக்குமோ என்று பயந்து கொண்டு இருக்கிறது விட, ஆனால் நீ ஒன்றை மட்டும் நினைவை விரும்புவதில்லை. என்ன நடந்தாலும் சரி, அது எப்படி நடந்தாலும் சரி, அதை எதிர்த்து கொள்ள வேண்டியது நாம் தான். அதை எப்படியானாலும் வெற்றி பெற்று விடலாம் என்று நீ மனதுக்குள் நம்பிக்கை மட்டும் நினைக்காமல் இருந்து விடுகிறாய். அந்த நன்றி மட்டும் உனக்குள் வந்துவிட்டால் மற்ற கஷ்டங்கள் எல்லாமே உனக்கு இல்லாமல் போய்விடும் என் பிள்ளையே. கஷ்ட காலத்தை உனக்கு நான் முடிவுக்கு வைத்து விட்டேன். உன்னுடைய போராட்ட காலத்திற்கான பலனை நான் உனக்கு கொடுத்து விடுகிறேன். அதற்கு பிறகு என் குழந்தை, நீ என்ன செய்ய போகிறாய்? நமக்கு எல்லாம் கிடைத்து விட்டது. வாழ்க்கையில் நம்ம அடைவேண்டிய அனைத்து துன்பத்திற்கும் பதில் கிடைத்து விட்டது என்று அமைதியாக இருந்து விடுவாய். சுயமாக இல்லை என்று பிள்ளைக்கு இன்னும் தேவைகள் அதிகமாக இருக்கிறது. ஒன்று முடிந்தாலும் அதை பிரச்சனை என்று உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் உனக்கு அதிகமாக தூரத்தி கொண்டே இருக்கிறது. எல்லாம் நானும் பிரச்சனைகளையும் அதிகமாக சந்தித்து நீ வாழ்க்கையை எந்த நாளும் கஷ்டத்திலிருந்து அதிகமாக துவண்டு கொண்டிருக்கிறாய். இன்னும் வேண்டும், இன்னும் அதிகமாக வேண்டும். என்னதான் கிடைத்தாலுமே மனதுக்குள் திருப்தி இல்லாத நிலையை எவ்வளவு உள்ளம் இருந்தாலும் சகஜம்தான். நீ என்னுடைய பிள்ளை அல்லவா? ஒன்று உனக்கு ஆசைப்பட்டது கிடைத்து விட்டது என்றால் அதை வைத்து நீ சந்தோஷமாக உன்னுடைய மனநிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்னும் உனக்கு சந்தோஷம் வேண்டும் என்றால் அது
உன் அப்பன் எனக்கு தெரியும். நான் உனக்கு அதனை சரியான நேரத்தில் கொண்டு வந்து உங்களின் கைகளில் கொடுத்து விடுவேன். அப்பொழுதே எதை நினைத்துமே நீ வேதனைப்படாமல் இருக்க வேண்டும். கிடைத்தது போதும். நம் தாய் நம்முடைய முருகப்பெருமான் எப்பொழுதும் நமக்கு என்ன வேண்டும் அதை எப்பொழுதும் தர வேண்டும் என்று அதை அவன் சரியான நேரத்தில் கொடுத்துதான் இருக்கிறான் என்பதை நீ உணர்ந்து சந்தோஷமாக இருக்க வேண்டுமே தவிர ஒருபொழுதும் தேவையில்லாத கவலைகளையும் நீ சுமந்து கொண்டிருக்கக்கூடாது. உன்னுடைய கவலைகளை எல்லாவற்றிலும் அப்பன் நிச்சயமாக உனக்கு நல்ல தீர்வினை கொண்டு வந்து கொடுப்பான் என்ற நம்பிக்கையோடு மட்டும் உனக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும். உனக்கு இன்னும் நிறைய கற்றுத்தர காத்து கொண்டிருக்கிறேன். இன்று மட்டும் தான் எல்லா முடிவும் எடுத்துவிட்டேன் என்று நினைத்து விடாதே. நாளை என்பது உன் வாழ்க்கையில் இருக்கிற நாளை என்ன நடக்கும் என்பதை உன்னால் நிச்சயம் கணிக்க முடியாது. அதனால் எல்லாம் நாளை எதிர்நோக்க வேண்டிய துணிச்சலோடு என் குழந்தை நீ இருக்க வேண்டும். இந்த நாளில் இப்படித்தான் நாளை நான் அப்படித்தான் என்று உன்னால் ஒருபோதும் நிர்ணயித்து விட முடியாது. எந்த நாளாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் எதிர்த்து கொண்டு நமக்கு கடந்து செல்ல வேண்டிய கட்டாயம் அல்லவா? நீ சில நேரங்களில் நீ நினைக்காமல் நம் அவராக பிறந்திருந்தால் இப்பொழுது சந்தோஷமாக இருந்திருக்குமே என்று வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருக்காதே என்று என் குழந்தை நீ யாராக இருந்தாலும் அவர்களுக்கென்று தனித்துவமான கஷ்டங்கள் இருந்துதான் செய்கிறது. எல்லா கஷ்டங்களையும் அனுபவிக்க வேண்டியது உன்னுடைய சூழ்நிலை. அதை யாராலும் மாற்ற முடியாது. என் பிள்ளையே, நீ எல்லாவற்றையும் கடந்து நல்ல மனநிலையோடு சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று எண்ணம் இருக்க வேண்டுமே தவிர நமக்கு கிடைத்த இந்த வாழ்க்கையை நாம் எப்பொழுது வேறு யாராவதுடன் ஒருபொழுதும் அதை ஒப்படைத்து விட்டு பார்க்கக்கூடாது. அப்படி ஒப்புவிட்டு பார்த்து மனநிலை வந்தால் கூட இந்த வாழ்க்கை நமக்கு வேண்டாம் என்கின்ற நிலைதான் வர வேண்டுமே தவிர ஒருபொழுதும் மற்றவர்களைப் போல வாழ வேண்டும், அவர்களிடத்தில் நாம் இருக்க வேண்டும் என்று ஒருபொழுதும் நினைக்காதே. என் குழந்தை, உன்னுடைய மனநிலையை உன்னுடைய மனது உனக்கு கொடுத்திருக்கிறது. அத்தனை வசதிகளிலும் வேறு யாருக்கும் கிடைக்கவில்லை என்பதை முதலில் நீ புரிந்து கொள். உன்னை விட அதிகம் கஷ்டங்கள் அவர்களுக்கு இருக்கிறது. அதை நீ உணர வேண்டிய நேரம் மிக விரைவாகவே வந்தும். இந்த வாழ்க்கையை நீ அடையப் போகிற இன்பங்கள் அதிகமாக இருக்கும் பொழுது மற்றவர்களை பற்றி நீ மறந்து விடுகிறாய். கஷ்டங்கள் வரும் பொழுதுதான் நீ இப்படியெல்லாம் நினைக்கிறாய். அப்படியால் நான் தவறு உன் மீது அல்லவா இருக்கிறது. சந்தோஷமாக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு கொடுக்காமல் நினைக்கிறாய். எண்ணம் உனக்கு ஒரு பொழுதும் வந்துவிடாது அல்லவா? என் தங்கமே, எல்லாவற்றையும் சரிசமமாக பார்க்க வேண்டும். எல்லா நிலையும் இந்த வாழ்க்கை சகஜமாகத்தான். இந்த வாழ்க்கை எல்லாவற்றையும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவற்றை கற்றுக்கொண்டு நம் சரியான பாதையில் பயணித்து கொண்டே இருக்க வேண்டுமே தவிர ஒரே போதும் மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படுவதோ மற்றவர்களைப் போல வாழ வேண்டும் என்று நினைப்பதோ அவருக்கு இருக்கக்கூடாது. எல்லாம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றெல்லாம் நீ நினைக்கக்கூடாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியெல்லாம் நீ நினைப்பதோடு தவறான விஷயமாகவும் உனக்கு கிடைத்ததை விட வேறு யாருக்கும் இது போன்ற ஒன்றும் கிடைக்கப் போவதில்லை என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, எல்லாம் சந்தோஷமாக மாறிவிடும். இந்த முருகப்பெருமான் உனக்காக எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கிறேன். நீ சந்தோஷமடைய நான் உன் அப்பன். நான் எதிர்நோக்கி காத்து கொண்டே இருக்கிறேன். எப்பொழுதும் நீ நிம்மதியடைவாய் என்பதை உன்னோடு இருந்து நானும் எதிர்நோக்கி காத்து கொண்டே இருக்கிறேன். ஒரு நாளும் உன்னை விட்டு விலகி நிற்பதே இல்லை. உன் அப்பன் நான் உன்னை விட்டு விலகி நிற்பது நினைக்கவும் இல்லை. யார் உன்னை விட்டு விலகினாலும் சரி, கஷ்டப்படும் பொழுது உன் அப்பன் ஒரு பொழுதும் உன்னை கைவிட மாட்டேன். இந்த நிலையிலாவது நம் அப்பனை வைத்திருக்கிறோம் என்று நினைத்து சந்தோஷப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற கஷ்டங்களை நினைத்து வருத்தப்படாமல் எல்லாவற்றிலிருந்தும் ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது. இந்த சூழ்நிலை நம் வாழ்க்கையை நிச்சயமாக கடந்து போகும் என்கின்ற மனநிலையிலிருந்து உனக்கு விட்டால், உன்னுடைய மனதில் இந்த எண்ணம் இருந்து விட்டால் எல்லாம் உன் வாழ்க்கையில் வெற்றியாகத்தான் இருக்கும். இந்த கஷ்ட காலத்தில் நான் முடிந்து வைத்துவிட்ட நிச்சயமாக என் குழந்தை அடுத்த இலக்கை நோக்கி பயணிக்க தொடங்கி விடுவாய். இன்னும் அடுத்த வெற்றியை நோக்கி நீ பயணிக்க ஆரம்பித்து விடுவாய். எல்லாமே உனக்கு வெற்றியாகத்தான் மாறப்போகிறது என்பதை நினைவில் வைத்துக்கொள். உன்
அப்பன் உன்னோடு திணை இருக்கின்ற வரை உனக்கு எந்த விதமான கஷ்டங்களும் வாழ்க்கையில் ஏற்படாது. என் செல்ல குழந்தையே, இந்த முருகப்பன் உன்னுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும். என் அன்பு பிள்ளையே, அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. நீ நல்லவற்றையே நினை, நல்லதே உனக்கு உண்டாகும். நல்லதையே நினை, உனக்கு நல்லவற்றையே எல்லாத்தையும் இந்த முருக அப்பன் உனக்காக எல்லாவற்றையும் ஈடிணையின்றி கொடுக்க போகிறேன். நீ காத்து கொண்டே இரு. ஓம் சரவண பவா. ஓம் சரவண பவா.